அனைவரையும் வரவேற்கிறோம். வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் மோடி அவர்கள் தன்னுடைய தாயாரை பற்றி அவதூறாகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசிவிட்டதாக கூறி அழுது நடித்ததை அனைவரும் பார்த்தோம். அது ஏன் எடுபடாமல் போனது? அவர்கள் நினைத்தது வேறு, நடந்தது வேறு. காரணம், மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். எதையாவது சொல்லி நடிப்பது, அதற்காக நாடகம் போடுவது என்கின்ற காலம் அவரை பற்றி புரிந்து கொண்டது. அவருடைய நாடகங்கள் மெல்ல மெல்ல மக்களுக்கு புரிய துவங்கிவிட்டது. அவர்கள் அவரை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டார்கள் என்பதற்கான அடையாளம்தான் இது. சரி, தாயாரை அவமதித்தார்கள், அதற்கு என்ன செய்வது? அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள், சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று கூறாமல் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆகவே நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள். எங்கே வந்து நிற்கிறார் பார்த்தீர்களா? ஒரு மனிதன் தன்னுடைய தாயாரை இழிவுபடுத்தியதாக இன்னொருவன் மீது குற்றம் சுமத்தினால் அதற்கு சட்டத்தின் உதவியை நாடி அவனுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதுதான் உலக நியதி. அதுதான் சாதாரணமாக யாரும் செய்யக்கூடிய ஒரு செயல். ஆனால் அதை விடுத்துவிட்டு அவன் என்னுடைய தாயாரை திட்டிவிட்டான், ஆகவே இந்த வருகின்ற தேர்தலில் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்றால் இது என்ன வித்தை என்பதை அடிப்படையாக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் பெண்களை எந்த அளவிற்கு மதிக்கிறார்? நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம், நிறைய உதாரணங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல நண்பர்களே. மோடி பெண்களை மதிக்கும் லட்சணம். அவர் முதல்வராக இருந்தபோது தன்னை பிரம்மச்சாரி என்று கூறி தன்னுடைய மனைவியை இழிவுபடுத்தினார். அது பெண்மையை இழிவுபடுத்துவதாகாதா? மனைவியே இல்லை, நான் பிரம்மச்சாரி என்று கூறியவர்தான் ஐயா மோடி அவர்கள். அதற்கு பிறகு பிரதமராக நிற்கிற போதுதான் தேர்தலில் அவர் தன்னுடைய மனைவியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் பத்திரத்தில். ஆக இவ்வளவு காலமாக தன்னை பிரம்மச்சாரி என்று காட்டிக்கொள்வதற்கான அவசியம் என்ன? ஏன் இந்த பொய்? யாரை இழிவுபடுத்துவது? மனைவியை சிறை வைப்பது? அதுதான் அப்படி என்றால் அவருடைய தாயாரை அவர் எந்த அளவிற்கு மதித்தார்? அவருடைய தாயார் எத்தனையோ முறை மோடி அவர்களை அவருடைய மனைவியோடு சேர்த்து வைக்க முன் வந்தார். அப்போதெல்லாம் தாயாரை கடுமையாக வார்த்தைகளால் அர்ச்சித்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறியவர் தான் ஐயா மோடி அவர்கள். தன்னுடைய தாயாரை மதித்த லட்சணம் இன்னொன்றிலும் வெளிப்பட்டது. அது எப்போது தெரியுமா? அவருடைய தாயார் இறந்து விடுகிறார். ஐயா மோடி அவர்கள் இந்து மத சட்டப்படி, சடங்குப்படி தலையை மொட்டையடித்து தாடியை மழிக்க வேண்டும். செய்தாரா? காங்கிரஸ் தலைவர் இதைத்தான் கேள்வி எழுப்பினார். நீ தாயாரை மதித்த லட்சணம் என்ன ஐயா மோடி அவர்களே? நீ ஒரு இந்துவா என்று கேட்கிறார். நீ மொட்டையடித்தாயா? உன் தாயாருக்கு செய்யக்கூடிய அந்த ஈமச் சடங்குகளை சரிவர இந்து மத முறைப்படி நீ சம்பிரதாயப்படி செய்தாயா என்று கேட்கிறார். இதற்கு மோடி ஐயா அவர்களிடம் பதிலில்லை. அதை விடுவோம். அன்னை சோனியா காந்தியை பற்றி மோடி ஐயா அவர்கள் என்ன அருமையான விளக்கங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தார். ஜெர்சி பசு என்றார். யாரை? சோனியா அவர்களை ஜெர்சி பசு, மாடு என்று சொன்னார், மிருகத்துக்கு ஒப்பிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் வெளிநாட்டவர், இத்தாலியைச் சேர்ந்தவர் என்பதை குறிப்பிடுவதற்காக ஜெர்சி பசு என்று சொன்னவர் தான் திருவாளர் மோடி அவர்கள். அப்பொழுது ஒரு தாயாரின் மகனாக ராகுல் அவர்களுக்கு மனம் புண்பட்டு இருக்காதா? உங்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் தாயாரா? இது கூட ராகுல் பேசவில்லை. எவனோ ஒரு காவாலி பயல், அது பிஜேபியினுடைய செட்டிங் நாடகம். அவன் ஏதோ ஒரு மேடையில் ஏறி, யாரும் அங்கே ராகுலும் இல்லை, சோனியாவும் இல்லை, பிரியங்காவும் இல்லை, முக்கிய தலைவர்கள் யாரும் இல்லை. யாரும் இல்லாத ஒரு மேடையில் ஒரு நாளாந்தர பேச்சாளன் எவனோ ஒருவன், அவன் எந்த கட்சியை சார்ந்தவன் என்றும் தெரியவில்லை, அவனையும் கைது செய்திருக்கிறது பீகார் காவல்துறை. ஆக அங்கே எவனோ ஒருவன், இதுவும் இப்ப பேசிய பேச்சல்ல, இப்பொழுது பேசியதல்ல, அது ஒரு மாதத்திற்கு முன்பதாக பேசிய பேச்சு. அதை ஆரை போட்டு விட்டார்கள். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இதுவரை வீசியது அணுகுண்டு, இனி ஹைட்ரஜன் குண்டு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை தேர்தல் ஆணையத்திடமும் பிஜேபியிடமும் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த குண்டை போட்ட பிறகு மோடி அவர்கள் மக்களிடம் தலை காட்டவே முடியாது என்று, முகம் காட்டவே முடியாது என்று அவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். இதை திசை மாற்றுவதற்காக, இதை மடைமாற்றுவதற்காக
இந்த அயோக்கியர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நாடகம் திட்டம் இது. அவர்களே மோடி அவர்களின் தாயாரை இழிவாக பேச சொல்லி ஒரு நபரை அனுப்பிவிட்டு, அவன் நாளாந்தார பேச்சாளன், எந்த கட்சியைச் சார்ந்தவன் என்று தெரியாது, அவன் பேசிவிட்டான். அவனையும் கைது செய்து விட்டது காவல்துறை. இது முடிந்து போன கதை எப்பொழுதோ நடந்தது. அதை இப்பொழுது புதுப்பித்து ராகுல் காந்தியின் பேச்சை மடைமாற்றி மக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த தாயார் குறித்த ஒரு நாடகத்தை மோடி அவர்கள் செய்கிறார். ஆக சோனியாவை பற்றி மோடி அவர்கள் சொன்னது என்ன? ஜெர்சி பசு. அது மட்டுமில்ல, அதோடு விடவில்லை. இப்படி கலப்பின காளைக்கு பிறந்த கலப்பின மாடுகளுக்கு பிறந்த ஒரு கலப்பின காளை தான் ராகுல் என்று பேசியவர் திருவாளர் மோடி. எவ்வளவு அழகான முத்துக்களை ஒரு நாகரிகமான ஒரு பதவியில், பெருந்தன்மையான ஒரு பதவியில் இருக்கிற, பெருமையான ஒரு பதவியில் இருக்கிற ஒரு நபர் எவ்வளவு அநாகரிகமான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இதை விட கேவலமாக யாராலும் பெண்ணை விமர்சிக்க முடியுமா? ஒருவரின் தாயாரை விமர்சிக்க முடியுமா? இதை மோடி அவர்கள் மறந்து விட்டார் தன்னுடைய வசதிக்காக. கால்பந்து வீராங்கனைகள் தன்னை கற்பழித்து விட்டான் இந்த அயோக்கியன் என்று பிரிஜ்வெல் அந்த அயோக்கியன் ஒரு எம்பி. பிரிஜ்வெல் ரேவன்னா அவன் இங்கே கற்பழித்து பல கற்பழிப்புகளை நடத்தி இருக்கிறான் கர்நாடகாவில். அவனோடு கைகோர்த்தார் மோடி. அவன் என்ன பெண்மைக்கு பெருமை சேர்த்தவனா? தன்னுடைய கட்சி எம்பி அவனை பாதுகாப்பதற்காக கால்பந்து வீராங்கனைகள் கூறிய கற்பழிப்பு குற்றச்சாட்டுகளை காது கொடுத்து கேளாதவர் தான் ஐயா மோடி. இப்படித்தான் பெண்மைக்கு பெருமை சேர்த்தார் மோடி அவர்கள். குஜராத்திலே பர்வீன் பானு, அவரை கற்பழித்த அயோக்கியர்கள் 11 பேரை சுதந்திர திருநாளில் விடுதலை செய்தவர் தான் மோடி ஐயா அவர்கள். அப்படித்தான் பெண்மைக்கு பெருமை சேர்த்தார். அயோக்கியர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், குண்டு வைத்த அந்த பெண் சாமியார், இவ்வளவு பேரையும் தன்னுடைய கட்சியில் ஒரு கேங்ஸ்டராக இருந்து கொண்டு சேர்த்து கொண்டு இவர்கள் தான் இன்றைக்கு பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பேசுகிறார்களாம், நடந்து கொள்கிறார்களாம், நாகரிகத்தை காட்டுகிறார்களாம். தன்னுடைய தாயாரை இழிவுபடுத்தியதற்காக அழுது நாடகம் நடிக்கிறார் மோடி அவர்கள். மணிப்பூரிலே பல்லாயிரம் தாய்மார்கள் அங்கே அம்மனமாக்கி ஓடமிட்டார்கள் இருவரை, அதிலும் இராணுவ வீரர்களின் மனைவிகள். அது குறித்து ஒரு வார்த்தை முத்து உதித்திருக்கிறாரா இந்த மோடி? அவர்கள் பெண்கள் இல்லையா? இதுவரை போய் பார்க்கவில்லை. 2-3 ஆண்டுகள் ஆகிறது கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற மணிப்பூருக்கு செல்லாதவர் 24 முறை வெளிநாடுகளுக்கு அதற்கு உள்ளாக போய் வந்திருக்கிறார். இவ்வளவு அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பிரதமர் ஐயா அவர்கள் தன்னுடைய தாயாரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று ராகுல் மீதும் காங்கிரஸ் மீதும் பழி சுமத்த ஒரு நாடகத்தை அரங்கேற்ற, தேர்தல் தில்லுமுல்லைகளை மறைக்க, மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். எடுபடாது ஐயா, எடுபடாது. உங்களுடைய மாய்மாலங்கள், உங்களுடைய வாய்ஜாலங்கள், உங்களுடைய வடைகள் எல்லாம் ஊசி போய் கிடக்கிறது. அதிலும் இது ஒரு குப்பையாக போய் சேர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் தாயாருக்கு பெருமை சேர்க்கவில்லை, அவரை சிறுமைப்படுத்தி இருப்பதற்கு நீங்களே உதாரணம். பெண்மைக்கு நீங்கள் பெருமை சேர்ப்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற வட மாநிலங்களில் நடக்கிற அட்டூழியங்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், ஊபியில் நடக்கிற அராஜகங்கள், அந்த மொட்டை யோகி ஆதித்யநாத் தான் சிறந்த முதல்வராம். எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இதெல்லாம் எவன் சொல்லுகிறான்? இந்த அயோக்கியர்கள் ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம். சிறந்த முதல்வர் யோகி ஆதித்யநாத். சிரிப்பார்கள் எவல்லோரும், காரி துப்புகிறார்கள் மக்கள். இவன்தான் சிறந்த முதல்வனா? நமக்கு வார்த்தைகள் கடிப்பாக வருகிறது, கேவலமாக வருகிறது. அது சமூக வலைத்தளத்தில் போடுவதற்கு ஏற்றதாக இருக்காது. ஆகவே இதோடு முடித்துக் கொள்ளுகிறோம். மோடி அவர்களின் நாடகங்கள் ஒவ்வொரு நாளும் கிழிந்து தொங்குகிறது, காரி துப்புகிறார்கள் மக்கள். தேர்தல் ஆணையத்தின் தில்லி முள்ளுகள், அந்த அயோக்கியர்களின் திருட்டுத்தனங்கள், மொள்ளமாரித்தனங்கள், அட்டூழியங்கள், ஒரே முகவரியில் பல 100 பேர், ஒரே வீட்டில் பல்லாயிரம் பேர், ஒரே தகப்பனுக்கு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள். என்னடா நீங்கள் நடத்துகிற நாடகம்? 0 முகவரியில் பல லட்சம் வீடுகள், முகவரியே இல்லாத இடத்தில் இருந்து வருகிறார்கள். வானிலிருந்து வந்து குதித்து ஓட்டு போட்டு, கள்ள ஓட்டு போட்டு விட்டு மீண்டும் வானுக்கு பறந்து போகிறார்களா? பொறுக்கி நாய்கள், பொறுக்கி நாய்கள். இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை.